Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.2ல 4th சம். ஏபிசி அப்படின்னு 3 வெக்டார் இருக்குது. அது ஒரு பேரலோ பைப்பை ஃபார்ம் பண்ணுது. அதோட வால்யூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் பேரலோ பைப். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC. ஸோ இதோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபிசியோட வேல்யூ என்ன? +or-4. வேறு என்ன கேட்டிருக்காங்க? இதோட வேல்யூவை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ A + B டாட் B × C plus B plus C dot C cross A plus C plus A dot A cross B. ஸோ இப்போ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஏ வச்சு இதையும் அடுத்து பி வச்சு இதையும் பண்ணோம். அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஏ டாட் பி கிராஸ் சின்னு வரும். ப்ளஸ் அடுத்து பி வச்சு பண்ணுறனால பி டாட் பி கிராஸ் சின்னு வரும். சிமிலராக இங்கேயும் பி டாட் சி கிராஸ் ஏ ப்ளஸ் சி டாட் சி கிராஸ் ஏ அப்படின்னு வரும். ஃபைனலாக இதை மல்டிப்ளை பண்ணால் சி டாட் ஏ கிராஸ் பி ப்ளஸ் ஏ டாட் ஏ கிராஸ் பின்னு வரும். ஸோ இது எல்லாமே ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே நம்ம பாக்ஸ் ப்ராடக்டாகவே எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஏபிசி ப்ளஸ் பிபிசி ப்ளஸ் பிசிஏ ப்ளஸ் சிசிஏ ப்ளஸ் CAB ப்ளஸ் AAB. இதில் எங்கெல்லாம் நம்மளுக்கு ஏபிசி ஏதாவது ஒன்று ரிப்பீட் ஆகிருக்கோ அதோட வேல்யூ நம்மளுக்கு 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இதோட வேல்யூ இதோட வேல்யூ இதோட வேல்யூ இது மூணுமே நம்மளுக்கு 0 ஆகிடும். அப்புறம் ஏபிசி பிசிஏ சிஏபி இது எல்லாமே ஒரே வேல்யூ தான். அதனால் நான் இது எல்லாமே ஏபிசின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிசி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3 வாட்டியும் ஒரே இது இருக்கனால இது 3 ஆட் ஆகி நம்மளுக்கு 3 டைம்ஸ் ஏபிசி வரும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இதோட வேல்யூ +or-4. ஸோ 3 × +or-4ங்கும் போது இதோட வேல்யூ +or-12. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்க இதோட வேல்யூ +or-12.